ஐயா, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது யாரு, ஆண்களா பெண்களான்னு ஒரு கேள்வி கேட்டோம். எனக்கு முன்னால பேசினார் பாருங்க, அவர் மேடைக்கு வந்து நின்ன உடனே எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்கன்னார். நான் கூட அவர் பேச போறாரா இல்லை எங்களே வித்த காட்ட போறாரான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு இங்கே ஒரு குட்டிக்காரன் எதுவும் போட்டுருவாரோன்னு போடுறவர் தானே, போட்டோல எடுத்திருக்காருல செல்ஃபில. என்ன பேச்சுன்னா அவரே அவர் பேரை கெடுத்துக்கிறார். ஆனா கடைசியில ஒரு விஷயத்தை அப்படி பஞ்சிங்கா சொல்லி முடிச்சார். அப்படி மனசெல்லாம் தொட்டுது எல்லாருக்கும். நீங்களும் பஞ்சினார் பஞ்சு இருந்தாலும் அந்த அஞ்ச மறந்துடாதீங்க. கடைசியில நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னார். அந்த ராணுவ வீரர்கள் எப்படி அவருடைய தங்கையை தங்களுடைய தங்கையாக மதித்து திருமணம் செய்து வைத்தார்கள். அது நல்லா இருக்கு. அப்படியே எல்லோரும் இருந்தா நல்லா இருக்குங்கிறத நாங்க நினைக்கிறோம். ஆனா உண்மை வலிமையானது. அவர் வாயிலிருந்தே முதல்ல ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. பாத்தீங்களா? இந்த ரெண்டு என் மனைவிக்கு 2 தங்கை இருக்குன்னு சொன்ன உடனே நான் சந்தோஷப்பட்டேன் பாருங்க. அப்ப அவர் விட்டு கொடுத்தது பாத்தீங்களா? இல்ல அவங்க கல்யாணத்திலே கைய வைக்கிறது வேண்டாம், ஏதாவது வந்துட போகுது. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே, 2 தங்கை, என்ன மகிழ்ச்சி. வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு குத்துக்கல்லு மேல ஒரு பொண்ணு இருந்து போட்டோ எடுத்ததுன்னா அது பேலன்ஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கத பாருங்கப்பா அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டு சொல்லி சிரிச்சாச்சு. ஆனா இவங்க 2 பேரும் வயசு என்ன அந்த பிள்ளைக்கு, அது என்ன பஞ்சு மிட்டாய் கலர்ல சட்டை போட்டிருந்தது, கூலிங் கிளாஸ் போட்டிருந்தது, இவ்வளவு விவரத்தையும் அந்த கார் கிராஸ் பண்ற நேரத்துக்குள்ள பாத்துருக்காங்க. அதாம ஆணின் பார்வை என்ன ஒரு ஆழமான பார்வை, தெளிவான பார்வை, ஆராய்ச்சி பார்வை. ஆனாலும் இவ்வளவு விட்டு கொடுக்க கூடாது. ஆனா உண்மையான பார்வை. ரொம்ப நல்லா இருந்தது. பிரமாதமா பேசி முடிச்சீங்க. அதுல இவருக்கு எதிர்க்க ட்ரெயின்ல ஒரு பொண்ணு இருந்து மேக்கப் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு என்னையா? அந்த புள்ளைய நானே பார்க்க முடியலையே, நீ எதுக்கு பார்க்கணும்? கூட இருந்து வாழ்றவனெல்லாம் கேட்கணும், நீ என்னாலேயே பார்க்க முடியலையே, கூட வாழ்றவன் என்னத்துக்காவான்? இந்த கவலையெல்லாம் உங்களை யாரையா பட சொன்னது? தப்பு தம்பி, இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம நீங்க வேற பேரத்துக்கு போயிருக்கு உட்கார்ந்துகிட்டு அந்த புள்ள என்ன செய்யுதுன்னு முழுக்க பாத்துக்கிட்டு இருந்துங்க. ராத்திரி பூரா உறங்கல. எப்படி உறங்கி இருப்பாரு? இந்த வேடிக்கை பாக்குறதுலயே கவனத்தை செலுத்துறது. ஆனா அந்த மாதிரி ராத்திரி பூரா மேக்கப் போட்டுருக்கூடாது. நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னார். சினிமால காலங்காத்தால கதாநாயகி எந்திரிச்சு வந்து காலை தொட்டு கும்பிட்டு காபி கொடுத்தா பார்க்க ஆசையா இருந்துச்சு, ஆனா நடைமுறையில் இல்லைன்னாரு. நாங்களும் தான் சினிமா பார்த்தோம். கதாநாயகி கதாநாயகனோட வெளியே பாடி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஊட்டியில பென்சிலுக்கு பேண்ட் போட்ட மாதிரி தான் இருப்பான் அந்த பையன் ஹீரோ. கொஞ்சம் மரியாதை இல்ல, ஹீரோவை சொன்னையா.